மகளிர் தினத்தை முன்னிட்டு எனது சமூக ஊடக கணக்குகளை சாதனை பெண்களிடம் ஒப்படைக்கிறேன். பிரதமர் மோடி தகவல். காகிதம் இல்லா சட்டசபை நேவா மென்பொருள் பயன்பாடு குறித்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பயிற்சி முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுவை மாநிலத்தில் வரும் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் முதலமைச்சர் ரங்கசாமி தான் முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டு வெற்றி பெறுவார் என சபாநாயகர் செல்வம் உறுதி. புதுச்சேரியில் 3.76 கோடியில் கடல் நீர் நிலையை தூர்வாரி ஆழப்படுத்தும் பணி அமைச்சர் லட்சுமி நாராயணன் துவக்கி வைத்தார். காரைக்கால் வேளாண் கல்லூரியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழா முதலமைச்சர் ரங்கசாமி மாணவிக்கு பட்டம் வழங்கினார். நிகழ்ச்சியின் போது அமைச்சர் தேனி ஜெயக்குமார், திருமுருகன் ஆகியோர் உடன் இருந்தனர். பரிசு பொருட்கள் வந்துள்ளதாக கூறி புதுவை பெண்ணிடம் 16,21,000 மோசடி, சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை. புதுச்சேரி வம்பப்பட்டு கிராமத்தில் மாநில அளவிலான கைப்பந்து போட்டி துவங்கியது. இப்போட்டியில் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியைச் சேர்ந்த 42 அணிகள் கலந்து கொண்டு தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர்.